இல்லை அம்மாவுக்கு வந்து இன்றைய தினம் வந்து இயலாது. அப்பப்பா அம்மா வந்து ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிறா. இப்போ சாரம் நிற்கிது. இப்போ டென்மார்க்கில் இருக்கிற ஒரு அம்மா வந்து எங்களோட பொம்பளை சௌரங்கள் 4 பேர். இப்போ நான் வந்து கூலியை போக முடியுமா? டிஷர்ட் வந்து அதில் வந்து ஒரே சீக்கிரமாக அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுச்சியா. நீங்களா? அச்சம். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால், அதாவது வந்து எங்கிட்ட சித்தி விட்டாமல் வந்துனாங்கண்ணே. அப்போ எங்கிடாப்பா 2 நாளாக வந்து வீடியோ வந்து போடலைன்னு சொல்லி நினைப்பீங்க. நேற்று 2 நாளுக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலைன்னு அப்போ என்னன்னு சொன்னோம், எங்களோட ஆட்டோ வந்து பழுதாக போயிடுச்சு. அப்போ கராச்சியில் ஒன்று கொடுத்தப்பட்டு நிற்கிது. அவன் எப்படி நாளை தந்துடுவானு. நாளை தந்துடுவான். அப்போ அதனால் வந்து நாங்கள் ஒரு இடம் போகல எல்லாம் கஷ்டமாக இருந்தேன். எங்கேயாவது போய்க்கு ஒரு வீடியோ எடுக்கவும் கஷ்டமாக இருந்துச்சு. அவள் இப்போ கூட இங்கே வந்தது ஒரு மோட்டர் சைக்கிளாக வந்து நாங்கள் அதாவது எங்களோட பக்கத்தில் உள்ள தம்பி தான் எங்களை வேண்டி கொண்டாங்க. அப்போ இங்கே வந்த இடத்துல பார்த்தா உண்மையிலே அம்மாவுக்கு வந்து எங்களுக்கு அம்மாண்ட ஃபோனில் தான் எங்களுக்கு எடுக்கல தானே. என்ன வந்து மோட்டர் சீமா அப்போ அம்மாவோட டைலாக் அப்போ வராது எடுத்தா. அப்போ அம்மாவுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது அம்மாவுக்கு நல்ல தடிமன் காய்ச்சலன்னு. அப்போ உண்மையிலே அம்மாவுக்கு வந்து இன்றைய தினம் வந்து இயலாது. அப்பப்பா அம்மா வந்து ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிறேன். அப்போ நைட் சாப்பாடு வந்து அம்மா தானே செய்கிறவ இங்கே. அப்போ அம்மாவுக்கு வந்து இன்றைக்கு இயலாதபடினால இப்போ நாங்கள் போய் கிச்சனுக்குள்ள பார்த்தோம். அப்போ சாரம் நிற்கிது. சாருக்கு வந்து இடியப்பம் வந்தவங்க அவிக்க தெரியாதான். அப்போ அவிக்க தெரியாது. அப்போ அம்மா சொன்னால் அந்த பச்சை தண்ணியில் குளிக்கிற மாத்தானே இருக்கிற விஷயம் கொஞ்சம் இடியப்பம் இப்போ நான் வச்சு தந்தேன்னா நல்ல ஒரு உதவியாக இருக்குமென்னு சொல்லி அப்போ நாங்கள் இப்போ அம்மாவுக்கு வந்து இடியப்பம் வச்சு கொடுக்கப்புறமே. அப்போ நீண்ட நாள் தானே நாங்களும் வந்து சாப்பாட்டு வீடியோ செய்தோ போட்டோ எல்லாமே ஒரு இதுதானே. அப்போ நாங்கள் வந்து வெளியால் போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் போட்டோம். அப்போ இன்றைக்கு இதைத்தான் நாங்கள் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யறோம். ஒரு அம்மா வந்து எங்களோட பொம்பளை சௌரங்கள் 4 பேருக்கும் வந்து 4 டிஷர்ட் அனுப்பியிருக்காங்க. உண்மையாக அந்த டிஷர்ட் வந்து ஒரே வகையான ஒரே டிசைன் எல்லாருக்குமே ஒரே டிசைனான ஒரு 4 டிஷர்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. அது வந்து பிரெகியன்ட்டு தான் கொடுத்து விட்டுதானே. அப்போ இங்கே வரைக்குள்ளே வந்து மெல்லாவை சொல்லிச்சுது, சாரு வந்து சொல்லிச்சுது இப்படி அனுப்பிச்சு உனக்கு வந்து ஒரு டிஷர்ட் வந்து கொடுத்ததுன்னு சொல்லி. அப்போ உண்மையாக நாங்களும் அந்த டிஷர்ட் இன்னும் வேண்டி பார்க்கலன்னு இனிமேல் தான் அந்த டிஷர்ட்டை வந்து பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து உண்மையாக என்னையே நேசித்து அனுப்பின அந்த டென்மார்க் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. சித்தி சொல்லுது பக்கத்து எனக்கு கொஞ்சம் ஏழாண்டு சொல்ல சொல்லி சாருக்கும் வந்து உடல்நிலை கொஞ்சம் பிள்ளை எனக்கு தெரியும் வேணும்னு நான் மொசு மொசொண்டு கதைக்கிறவன் கொஞ்சம் வாடி போயிருக்கிறா. அதனால தான் இன்றைக்கு நைட் சாப்பாடு வந்து நாங்கள் செய்து கொடுக்க வேண்டியா வந்துட்டேன்னு அவருக்கு கதைக்கு இல்லாமல் கிடக்குது. கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகளால் கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு. அதை விட இடியப்பம் வந்து அவிக்க தெரியாது. இடியப்பம் வச்சான்னு சொன்னால் காய்ச்சல்கார அம்மா வந்து இடியப்பத்தில் தூக்கி எறிய வேண்டிய கட்டம் வந்துருமே. இப்போ கொஞ்சம் புளிய கொஞ்சம் பஞ்சி போல சொத்தியாக போகலாம். அப்போ நாங்கள் இன்றைக்கு அம்மாவுக்கு வந்து நைட் சாப்பாடு செய்து கொடுக்க போகிறோமே. அப்போ இடியப்பம் போல் என்ன சம்பளமும் இடியப்பமும் இடி சம்பளம் வந்து தடிமன் காய்ச்சல் வேக ஒரு உகந்த ஆகாரமே. சரி, அப்போ நாங்களும் அவிப்போம் இடியப்பத்தை. நாங்கள் இங்கே வேணுமா நடந்தால் தான் வீட்டு 8 மணிக்குள்ள நடக்கலாம். நாங்கள் பாளையம் எடுத்து கொண்டு இடியப்பத்தை வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து நடக்க போகிறோமே. ரைட், ஃபஸ்ட்டு நடந்து வருவீங்களோ? அப்போ இதனால தான் நாங்கள் வந்து 2 நாட்கள் வந்து வீடியோ செய்யலைன்னு. சரி, அப்போ நாங்கள் இடியப்பத்தை அவிப்போம் வேணாம்மா. நான் வந்து இடியப்பம் அவிச்சு இடியப்பத்தை போடுறேன். அம்மா வந்து இப்போ அம்மாவுக்கு அவிச்சு இடியப்பத்தை வந்து அதுக்குள்ளே போடுறோம். சாறு விட்டு நல்ல இதெல்லாம் கிடக்குண்ணா. ஆதிகால சுலகு பழைய சுலகு தண்ணி எல்லாம் கொதிக்க வச்சு தான் விட்டு கிடக்குண்ணா. எதை வச்சு இடியப்பம் வைக்கிறது? நான் நல்ல ஒரு இலவமான ஒரு மாவுண்டை கண்டுபிடிச்சிட்டோம்னு. அதாவது அந்த பச்சை தண்ணியில் குழைக்கிறோமா அது வந்து படையாரண்டு இடியப்பம் தயாரிக்கலாம், புட்டு அரிக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு வந்து நாங்கள் அம்மாவுக்கு இடியப்பம் வச்சு கொடுக்க. அம்மாவுக்கு வந்து அம்மா முதல்ல வந்து சாப்பாடு செஞ்சிருவோம் 5 மணிக்குள்ள. அப்போ வந்து நம்ம 6:45 ஆயிடுச்சு தானே. பாவம் படுத்துட்டா. எனக்கு வந்து இப்போ 2 நாள் ஏழா இப்போ மண்டை குத்துண்டு
அது எண்ணெய் வச்சா அப்புறம் ஒன்றுமே இல்லை எண்ணெய் வச்சு மண்டை காஞ்சி போச்சு. எண்ணெய் வச்சு முள்ளினா அப்புறம் பரவாயில்லை. இப்போ மதியம் ஃபுல்லாக சிட்டியான மண்டை குத்து. சுட்டியில் வச்சு தான் அடிக்கணும் போல பின் பக்கமா. நீங்கள் இப்போ செய்கிற பார்த்து நாங்கள் பழகணும். இடியப்பம் என்னண்டு புளி 2 ஆனால் ஒன்று புளிஞ்சா கூட சத்தம் போடானிக்கலாம் போலக்கு. ஆட்டோ திருத்தின எடுத்தா அப்புறம் போவோம் நாங்கள் இல்லாடாம போவோம். சொப்டானம்மா பஞ்சு. இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கதைக்க கொஞ்சம் பஞ்சியாக தான் இருக்கு போல. குரல் வருது இல்லை வெளியால். அர்ஜுனுக்கு இடியப்பம் போகணுமோ இந்தியாப்பம் போகணுமோ? இடியப்பம் சொல்றியும். ஓகே இப்போ வந்து அம்மா முதல் வச்சதை எடுத்துட்டு இப்போ அவிக்கிறா மற்றது. நல்லா சொப்டான மாத்தான் இது. அம்மாவுக்கு நான் அடிச்சு கொடுக்க சம்பல்ல தடிமன் பறக்கு பஞ்சா. என்ன சாப்பிடுறா? ஓம் சொல்லுங்க. இந்த அம்மா அடிச்சு கொடுக்க சம்பல்ல தடிமன் பறக்கு. யாரு? அம்மா. அம்மா சொல்லு அம்மம்மா தான பாத்தேன். பாசம் கூடாதான் அம்மம்மான்னு வந்து. அம்மம்மா அங்கதால வந்தவானா அப்படியே ஷாக் ஆயிட்டே. கவனம் விழுந்து விடாதீங்க. இடியப்பம் வைக்க தெரியாது உங்களுக்கு? ஆனா சார் வந்து அந்த என்ன சாப்பாடு வாடு இதமா செய்வாங்க. மேகி நூடில்ஸ் மட்டும் ஒழுங்கா போடுவான். அது இல்ல. அந்த பச்சை தண்ணில கூட வைக்கிறாங்க. வடக தோசையும் பருப்பு சோதியும் வந்து வைக்கிறாங்க. சரியான கட்டிக்காரு. ஏன்னா ஜொக்குபுளும் போல இருக்கு எனக்கு கண்டா. சார் வந்து நேக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறானே. என்னன்னு சொன்னா இது நம்ம வந்து கொஞ்சம் உடல்நிலை சோர்வாயிருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை தான் வருது. ஒரு நெஸ்காபி ஒன்று குடிங்க சுட சுட. இங்கிலீஷ் கொஞ்சம் கூடிட்டு அதான் உள்ள வந்திருக்கு. மாவை பார்த்தீங்களா உடனே வந்து வைக்க வந்து என்ன மாதிரி வந்து புஷ் கொண்டு வந்து போகுதுன்னு என்ன. நாங்கள் வந்து முந்தைய சொட்டு இல்லைன்னு சொன்னால் அம்மா வந்து எங்களுக்கு என்னென்ன பால் கஞ்சியோ இடியப்பமோ அந்த மாதிரி எல்லாம் உடனே செய்து தருவாங்க. அப்போ இன்றைக்கு அவங்களும் வயசு போனதுல ஒரு குழந்தை மாதிரி தானே. அதுக்கு அம்மா கொண்டு போகல. ஆனாலும் கொஞ்சம் மேலாண்ட அம்மா நாங்களாம் பார்க்கணும். அம்மா ஏலாண்டா அவள் ஏலாண்டாலும் இருக்க மாட்டோம். ஒழும்பி தான் செய்வா. ஆனால் நான் கூட கூட அம்மா நாங்கள் கொஞ்சம் மேலான்னு சொன்னோம். அன்றைக்கெல்லாம் எனக்கு நெஞ்சு குத்து வேலான்னு சொல்லி அந்த அரைச்ச சாப்பாடெல்லாம் எனக்கு கொடுத்து விடுவேன். அரைச்சி போதல் எல்லாம் மட்டும் கொடுத்து விடுவாப்பா. அதுலேருந்து சொல்லுவோம் நாங்கள். நான் வந்து புளியப்பம் முடியப்போமா பார்ப்போம். பரவாயில்ல நான் புரிஞ்சுட்டா மாட்டேன். பட்டுல கத்தி எடுத்து கல்யாணம் இருந்தா இடியப்பம் இதான் அது வந்து புரிஞ்ச இடியப்பம். இந்த இடியப்பம் வந்து பெரிய சென்ன மாதிரி கொஞ்சம் ஏன்னா மொத்தமாக சுட்டுட்டேன் புரிஞ்சுட்டேன். அப்போ நிறைய மாதிரி இலவா இருக்கும். சரியான இலவா இருக்கு. சில மாவு வந்து ஒட்டி பிடிக்குமா? இது வந்து அப்படி இல்லை. சரியான சொப்டா இருக்கு மாவு. கையிலையும் காட்டுமா? அந்த அட்ரஸ் உங்களுக்கு என்னாலும் தெரியுமா? ஒரு அம்மா கேட்டுக்கொண்டே இருக்கிறவா கல்யாணம் போய் அந்த ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு 4 சந்தியில அப்படியே ஃபுல்லா நேரா ஒரு கடையில இருக்கு. ஆனா அந்த கடையில விக்கிறமா வந்து அவளோட சரியில்லை. இது மில்லில விக்கிறமா தான். ஆனா கல்யாணம் கடை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள போனாலும் அந்த மா வந்து நிறைய கடையில இருக்குது. ஆனா நாங்க வந்து அதை வாங்கி இல்லைன்னு சொன்னா அந்த மில்லில கொடுத்து உடனே திருச்சி எடுக்கிற மா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க அந்த மில்லில போயிட்டு திருச்சி எடுத்துனாங்களே. என்னையும் வந்து ஒரு அம்மா கேட்டு இருந்தாங்க தம்பி வடிவான எடுத்து சொல்லி அதான் இந்த 4 பெஞ்சில போயிட்டு இடப்பக்கம் போனா அந்த கடை இருக்கு. கடையில் இருக்கு மில். சரி இவர் வந்து அவியாரோ
இல்ல இல்ல நீங்க ராக்குங்க சுடுங்க. அம்மா கொஞ்சம் எனக்கு நோவாத வேலையெல்லாம் தருமா சுடு பாப்போம். அப்பா சுடாதே அப்படி இருக்கிறாலும் மூடினாலும் ஆனா கேஸ் வந்து சரியான போதும் தானே ஷார்ட் புட்டு இடியப்பங்கெல்லாம் வருது. தண்ணி கொதிச்சுடா இப்போ இங்கே அம்மா வந்து அணுவுக்கு அந்த வெந்நீர் இளதல் வச்சு அந்த அடுப்பு மூட்டை வண்டி வந்தது இல்லையன்னு சொன்னேன். அரைச்ச கறி கேஸ் இடியப்பத்தை வந்துலாம் என்ன சாப்பிட்டா புகை பறக்குன்னு சொல்லி ஓ இந்த போனுக்கு புகை வந்து சரியா நீங்க லைட் போட்ட வழியான எங்கண்ட கண்ணுக்கு பறக்குது. இந்த ஃபுல்லாக காட்டுங்க இடியப்பத்தை தான். அப்போ சம்பளம் அடிக்கலையம்மா? சம்பளம் பிடிக்கணும் முடி சம்பளம் அம்மா கிடிச்சதான் இடிக்கிற சம்பளம்ல இந்த தடிமன் காய்ச்சலாம் பறந்து போகணும். அப்படி ஒரு இருக்கணும். சித்தி சொல்லி ஆசையா இருக்கு போல கதாங்க. இரவில் நான் சம்பல் சாப்பிடல நெஞ்சரிக்கும். இரவு எல்லாம் போய் சாப்பிடணும். அதே 12 மணிக்கு துண்டு சாப்பிடணும். நான் இரவு சாப்பாடு 8 மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன். 8 மணியை தாண்டினா சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து பாதி தான் சாப்பிடுவேன். இப்ப நான் 8 மணிக்கு உள்ள சாப்பிட்றேன்னா 4 இடியப்பம் சாப்பிடுவேன். 8 மணியை தாண்டினா 2 இடியப்பம். சாப்பிட்டு பாடு கேட்கல பால் குடிக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப பாலை குடிச்சிட்டு தான் சாப்பிட்டு படுக்கிறாங்க. பால் குடிக்க பசி 2 மணிமா அதுதான் நான் வந்து 11 மணி தான் சாப்பிடுவேன். நான் 12 இரவு சாப்பாடோ கடவுளே இல்ல இப்பதான் நான் லேட்டா தான் சாப்பிடுறேன். மதியம் பசிக்காது இந்த வெயில் பத்தி. அதாவது வீடியோ போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து சத்து மருந்தெல்லாம் கொடுத்து போட்டு தான் குளிச்சுட்டு சாப்பிடுறது. சித்தி கொஞ்சம் வடியா தான் சிவ பண்ணி எடுக்கிறேன்னு நான் மாத்திரேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா இடியப்பம்லாம் வந்து அவிச்சாச்சுன்னா இடியப்பம் அவிச்சாச்சு. இப்போ சாந்தி வந்து சொல்லிச்சு தாம் வந்து சம்பளம் அடிக்கிறேன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் சரி அப்போ நீங்கள் செத்தல் எல்லாம் மறுத்து செய்ய தானே வேணும் அப்படிலாம் செய்யுங்க கூட எங்களுக்கு வந்து நடந்து போகணுமே நினைக்கிறோம். அது வந்து பெரிய ஒரு ரைடிங் தான். அப்போ பாளையம் எடுத்துக்கொண்டு நாங்கள் நடந்து போகிறபடியால் இப்போ வீடியோ முடிச்சுட்டு கொஞ்சம் போக மாட்டேன் நிற்கிறோமே. இப்போ நடந்தால் தான் இப்படி போவோம் ஒரு 6 மணி. அதை விட நிற்கணும் என்னன்னு சொன்னால் 4 பொம்பளை சவரங்களுக்கு சொல்லிட்டேன். டிஷர்ட் வந்து அதாவது எங்களை 3 சவரங்களுக்கு தான் டிஷர்ட் கொடுத்துக்குறாங்க. அப்போ இதுதான் வந்து அந்த 3 டிஷர்ட் வந்து அதில் வந்து ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன பார்த்தேன் எந்த சைஸ்ல இருக்கும்? நோ இது வந்து கேர்ள்ஸ் போகையாது. உண்மையாக எனக்கு வந்து இந்த டிஷர்ட் கலர் பிடிச்சிருக்கு. என்ன நல்ல டார்க் நீலம் அதுவும் பிடிச்சிருக்குது. மற்றது அதை விட இந்த முக்கா கை அதில் குட்டி ஓப்பன் வந்துருக்கு டிஷர்ட்ல. ஆனால் டிஷர்ட்டுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டிஷர்ட் இந்த முன்ன ஓப்பன் எல்லாம் வச்சிருக்கேன். போட்டு ஒரு பாட்டுக்கு ஆடணுமா? அப்போ 3 பட்டன் எல்லாம் வச்சு உண்மையாக நல்ல டிஷர்ட் நல்ல கலர். மறுபடியும் சொல்கிறேன் உண்மையாக அந்த அம்மாவுக்கு வந்து எங்களை நேசிட்டு இந்த டிஷர்ட் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அப்போ நாங்கள் வந்து இப்போ அந்த அம்மாண்ட ஆசைக்கு வந்து அவன் வந்து எல்லாரையும் முண்டா போட்டு எடுத்து சொன்னவாம அப்போ அப்படித்தான் எல்லாம் ஒரு 2 வீடியோ எடுக்கலாத நாங்கள் சார்வகா நிப்பா ஓடுவா வருவா கொள்ளுவா. அப்போ நான் அந்த அம்மாண்ட ஆசைக்கு வந்து இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த டிஷர்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டு இன்னைக்கு வீடியோவில் காட்ட போனேன். போட்டு காட்டுவா இந்த டிஷர்ட். சரி அப்போ இதுதான் வந்து அம்மாவோட அந்த டிஷர்ட். ஏன்னா அது அம்மாவோட ஆசைக்கு வந்து நான் போட்டு காட்டியாச்சு. மிகுதியான ஆக்கள் வந்து அவங்களோட சேனல்ல போட்டு காட்டுவாங்களே. எனக்கு இந்த டிஷர்ட் கலர் பிடிச்சிருக்கு. நல்ல டார்க் ப்ளூ அதை விட நல்ல குட்டி ஓப்பன் வந்துருக்குது. நல்ல போல பாட்டின்னு இன்னைக்குமே நல்லா இருக்கு டிஷர்ட். எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு நாங்கள் அம்மா வந்து நல்லா இருக்கமா டிஷர்ட். எனக்கும் பிடிச்சிருக்கு டிஷர்ட். நல்ல நைஸா இருக்கு உடம்புல போட்டு. சார் வந்து என்ன சொல்றேன் அம்மா கண்ணால எப்படி போட்டு ஒரு செடி வரையில்லை கொஞ்சம் பச்சை மிளகாய் அடிச்சு போட்டா பாத்தீங்களா சாருவே வந்து நேரடியா வந்து உண்மையை சொல்லிவிட்டா எங்களில் வந்து பொட்டு வைக்கிறது பிடிக்காது. அதுக்காக யாருமே கொமெண்ட்ஸ்ல பேசாதீங்க. கல்யாணத்தை கட்டிட்டு அப்படி பேசுறேன்னு சொன்னா முதல்ல வந்து சித்தின பேர் இல்ல கல்யாணத்தை கட்டிட்டு பொட்டு வைக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொல்றோம். அவளே வேதத்திலே கல்யாணம் வேதம் கிறிஸ்டியன் அனுஷியாக்கா பொட்டு வைக்காங்க கலட்டி வரீங்க பட்டன் போட்டு பட்டன் ரூல்ஸை மாத்திர தாங்கள் வேதம் பொட்டு சொன்ன சொல்றாங்க பொட்டு வைக்காத பொட்டு வைக்கிறது வடி இல்லைன்னு சொல்றாங்க. அவசியமா போக்கா சொன்னது அப்படின்னு இல்லை. உண்மையிலே பொட்டு வந்து வைக்கிறது பெண்களுக்கு அழகான சாதனை.
அவங்களுக்கு அழகு பெண்களுக்கு மட்டும்தான் அழகு. எங்கள் கண்களுக்கு அழகு இல்லை அது. கண்களுக்கு அழகு. பார்க்காதீங்கன்னு பாக்குறீங்க. அவன் டயலாக நீங்க கேளுங்க மக்களே. சாரு டயலாக் இல்ல அவ வந்து லைவ்ல போற வயிறு 10 மணி பிறகு. சரி, அப்ப நாங்க இங்க வந்ததுக்கு நாங்க இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு இடியப்பமா வச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எதுவும் நல்ல ஒரு சந்தோஷம். நாங்க வாக்கிங் போறோம் வேணும். ஆனா இப்ப உண்மையிலே உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா சொல்றேன் நினைச்சாக்க ஃபேமிலிக்கு, நீங்க மந்திராவில நேற்று ஒரு 10 மணி இருக்கும் ஜீவா வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி இருந்தான் ஒரு லெக் பீஸுகள் நல்ல தடிப்பான குழம்பா அப்படியெல்லாம். அந்த டைம் அப்படி ஒரு ஹெவியான ஃபுட்டை சாப்பிட்டா எளிதில் யாரும் வந்து வருத்தத்துக்குள்ள ஆயிருங்கள். குறிப்பாக வந்து என்ன சொல்றது கொலஸ்ட்ரால் அதெல்லாம் பிடிக்க ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான சீக்கிரமாக ஆகவே உண்மைக்குமே அப்படி சாப்பிடாங்க. நீங்க வந்து பசுப்பால் மத விரைவிலேயே குடிக்கிறீங்க. மனுஷியாக்கெல்லாம் குறிப்பா எடுத்துக்கொண்டா 1/4 லிட்டர் பசுப்பால் குடிப்பாங்க. சாரும் வந்து தன்னுடைய அட்வைஸை சொல்லிட்டேன். அதான் அனுபவம் வந்து லேட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. முதலாவது இரவுல வந்து வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஹெவியான அவாய்ட் பண்ணட்டுமா? ஹெவியான ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. மற்ற கொஞ்சம் ஏர்லியா சாப்பிடுங்கன்னு சொல்றேன். பால் குடிக்க வேணாமா, அதுக்கு பல தயிர் சாப்பிடுங்க, அதில் கல்சியம் இருக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கிறேன். உங்களோட அட்வைஸுக்கு நன்றி. சரி, அப்ப உண்மையா சந்தோஷம். நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொண்டு எங்களோட போக்கிங்க தொடருவோம். மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.